Hey guys, welcome to the course. ஸோ இந்த கோர்ஸ் முழுக்க எதை பற்றி அப்படின்னா நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வீடியோ எடிட்டிங் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடிட்டிங்கில் எந்த ஒரு பேசிக் நாலேஜோ இல்லை எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து வந்து வீடியோ எடிட்டிங் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதில் என்னென்ன மாதிரி அப்படின்னா வந்து வீடியோ எடிட்டிங்கில் இருக்க எல்லா டாப்பிக்கும் வரும். அண்ட் முக்கியமாக வந்து விஎஃப்எக்ஸ்லாம் இதில் வராது, ஓகேவா? ஸோ விஎஃப்எக்ஸுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். இது வந்து வீடியோ எடிட்டிங், ஓகேவா? இருந்தாலும் நம்ம விஎஃப்எக்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் நிறைய வச்சு நம்ம விஎஃப்எக்ஸே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேசிக்கான விஎஃப்எக்ஸை பண்ணுவோம். பட் அட்வான்ஸ்ட் லெவலான விஎஃப்எக்ஸ் இதில் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் தான், ஓகேவா? ஸோ வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு வீடியோ, ஒரு பேசிக்காக இருக்கிற வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம், அதை கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், கலர் கிரேடிங்லாம் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஒரு நார்மலாக பேசிக்காக வந்து ஒரு வீடியோஸ் கிளிப்பை எப்படி மெர்ஜ் பண்ணலாம், சாங்ஸ் எப்படி மாற்றலாம், இந்த மாதிரி வந்து சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் சில அனிமேஷன்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் வர டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண போகிறோம். ப்ளஸ் பேசிக்காக கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் புல்லட் ஷார்ட்ஸு இந்த மாதிரி வந்து சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த கோர்ஸில் நம்ம வந்து 2 டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஃபிலிமோரா அண்ட் வந்து இன்னும் வந்து ப்ரீமியர் ப்ரோ. ஏன் நாம் வந்து 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ வந்து ஒரு அட்வான்ஸான டூல். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டூல் வந்து நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே வந்து 8 GB ரேம் வேணும். சப்போஸ் 4 GB ரேம் இருந்துச்சுனாலே அது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹேங் ஆகும். 2 GB இருந்துச்சு அப்படின்னா யூஸே பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிலிமோரா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபிலிமோராங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. ப்ளஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸு நிறைய பேர் வந்து இப்போவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலான யூடியூபர்ஸே இந்த ஃபிலிமோரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் பண்ணலாம், நார்மல் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இதில் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபிலிமோரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 GB ரேம் இருக்கிற கம்ப்யூட்டரில் கூட நல்லா ஓடும். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிறனால நம்ம வந்து அதை ஈஸியாக என்ட்ரு பண்ணி எடிட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபிலிமோராவில் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், அனிமேஷன்ஸ் பண்ணலாம், கலர் கிரேடிங் எப்படி பண்ணலாம், அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே இந்த ஃபிலிமோரா டூலில் முடிச்சுட்டு இதே விஷயங்களை எப்படி வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணலாம் அப்படின்னு வைப்போம். இப்போ நம்ம ஃபிலிமோராவில் என்னென்னலாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனோ அதே விஷயத்த ப்ரீமியர் ப்ரோவில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு அனிமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதே அனிமேஷனை ப்ரீமியர் ப்ரோலையும் பண்ணுவோம். பேசிக்காக வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதனால் உங்களுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அட்வான்ஸாக 8 GBயோ இல்லை அதுக்கு மேலே வந்து நல்ல பெரிய கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும், காஸ்ட்லியான கம்ப்யூட்டர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பேசிக்காக வந்து ஃபிலிமோரா வச்சு வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். ஸோ ஃபிலிமோரா வச்சு எடிட் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப தப்பான ஒரு இதெல்லாம் கிடையாது, ஓகேவா? எவ்வளோ ப்ரொஃபஷனலான யூடியூபர்ஸ் வந்து தன்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஃபிலிமோரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு ஹை ப்ரொஃபஷனல் குவாலிட்டி தான் இருக்கும் நீங்கள் எடிட் பண்ணி முடிக்கும் போது. அது ஒன்றும் பார்க்குறதுக்கு வந்து நம்ம மொபைலில் எடிட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து சின்ன பசங்க எடிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த நம்ம 2 டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 டூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிலிமோராவில் கற்றுப்போம், அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோக்கு போவோம். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிலிமோராவை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா?